ஹாய், வெல்கம் டு ஐகன் மேக்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது போல அளவியல் முக்கோணவியல் அப்படின்ற டாபிக் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ரெண்டு டாபிக்லையும் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஆல்ரெடி பார்ட் 1ல போட்டிருக்கேன். கண்டிப்பா பார்ட் 1 வீடியோவை பாருங்க. அதோடைய தொடர்ச்சியா இப்ப நீங்க பார்க்க போறது பார்ட் 2 வீடியோ. நீங்க பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்க டெட் எக்ஸாம்ல கேட்ட முக்கோணவியல் அளவியல் டாபிக்கை ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். வாங்க பார்ட் 2 வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற கேள்வி பாருங்க. ஒரு சக்கரத்தின் விட்டம், விட்டம்ன்றது என்னது? டயாமீட்டர். ஒரு சக்கரத்தின் விட்டம் 7 மீட்டர். அது 100 சுற்றுகளில் கடக்கும் தொலைவு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. சக்கரம் அப்படின்றத நம்ம வட்ட வடிவா எடுத்துக்கிடுவோம். இந்த சக்கரத்தினுடைய விட்டம் கொடுத்துட்டாங்களா? சக்கரத்தினுடைய டயாமீட்டர் எவ்வளவு? 7 மீட்டர். அப்ப டயாமீட்டர் 7னா ரேடியஸ் என்னவா இருக்கும்? அதுல பாதி 7/2 தான் அதோடைய ஆரமா எடுத்துக்கிடுவோம். இந்த சக்கரம் இப்ப சக்கரம் இங்க இருக்கு. இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு ரொட்டேட் ஆகி அடுத்து இங்க வந்துருமா? அந்த மாதிரி ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு, இப்படியே 100 ரவுண்டு அடிச்சுச்சுன்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கும்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சக்கரம் ஒரு சுற்று அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஈக்குவல். அப்ப கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்க. 100 சுற்றுகளில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? ஒரு சுற்றுன்றது எதுக்கு ஈக்குவல்? வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஈக்குவல். நம்ம ஒரு சுற்றுக்கு எவ்வளவுன்னு பார்த்துட்டா அதை 100ஆல பெருக்கிடலாம். அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு? ஒரு ரொட்டேஷன், ஒரு சுற்றுன்றது எதுக்கு ஈக்குவல்? அதோடைய சுற்றளவுக்கு ஈக்குவல். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. ஒரு சுற்றுன்றது எவ்வளவு? 2 × 22/7. ரேடியஸ் எவ்வளவு பார்த்துருக்கோம்? விட்டம் தான் 7 மீட்டர். சக்கரத்தினுடைய விட்டம் 7 மீட்டர். அப்ப அதுல பாதி எவ்வளவு? 7/2 ஆரம். அப்ப ரேடியஸ் எவ்வளவு? 7/2. 7 கேன்சல், 2 கேன்சல். ஒரு சுற்றுக்கு சக்கரம் நகரும் தொலைவு எவ்வளவு? 22 மீட்டர். கேள்வியில சக்கரம் இது மாதிரி 100 சுற்றுகள் போச்சுன்னா அது கடக்கும் தொலைவு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஒரு சுற்றுக்கு பார்த்துட்டோம். அப்ப 100 சுற்றுக்கு எவ்வளவு? அப்ப 22 100ஆல பெருக்கிருங்க. 2200 மீட்டர். அல்லது கிலோமீட்டர்ல கேட்டாங்கன்னா 2 கிலோமீட்டர் 200 மீட்டர், 2.2 கிலோமீட்டர் கூட போட்டுக்கலாம். இந்த கேள்விக்கான ஆன்சர் புரியுதுங்களா? சக்கரத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க 7 மீட்டர். அதை பாதியா மாத்தினா கிடைக்கிறது ஆரம். இந்த சக்கரம் 100 சுற்றுகள்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னு கேட்கிறாங்க. சக்கரத்தினுடைய ஒரு சுற்று அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? சக்கரத்துல சுற்றளவுக்கு ஈக்குவல். ஒரு சுற்றுக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை 100ஆல பெருக்கிக்கலாம். ஒரு சுற்றுக்கு 22 மீட்டர். அப்ப 100 சுற்றுக்கு எவ்வளவு? 2200 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இணைகரத்தின் உயரம். ஒரு இணைகரம் இருக்கு. பாருங்க, இணைகரம். இதுதான் இணைகரத்தினுடைய உயரம். இணைகரத்தினுடைய உயரம் இது இணைகரத்தினுடைய அடிப்பக்கம், பேஸ் ஹைட்னு சொல்லுவோம். இணைகரத்தினுடைய உயரம் 15. ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். அதை படிங்க. இணைகரத்தின் உயரம் 15 சென்டிமீட்டர். அதன் அடிப்பக்கம் உயரத்தினை போல் 3 மடங்கு. அடிப்பக்கம் பேஸ் எப்படி இருக்கா? உயரம் எவ்வளவு இருக்கோ அதை போல 3 மடங்கு. 3 × ஹெச்சுக்கு ஈக்குவல். இதான் முக்கியமான ஹிண்ட். பாருங்க, உயரத்தை நேரடியா கொடுத்துட்டாங்க. இணைகரத்தினுடைய உயரம் 15 சென்டிமீட்டர். அதன் அடிப்பக்கம் எப்படி இருக்கா? அடிப்பக்கம்னா பேஸ். இந்த பேஸ் எப்படி இருக்கா? இந்த உயரத்தை போல 3 மடங்கா இருக்கு. பேஸ் எதுக்கு ஈக்குவல்? 3 மடங்கு ஹெச்சுக்கு ஈக்குவல். எனில் இணைகரத்தின் பரப்பளவு என்ன? இணைகரத்தின் பரப்பளவு பேஸ் இன்டு ஹைட், அடிப்பக்கம் இன்டு உயரம். உயரம் நமக்கு தெரியும் எவ்வளவு? 15. பேஸ் எவ்வளவு? பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரத்தை போல 3 மடங்கு. இப்போ 3 × 15 என்ன ஆயிரும்? 45 மாறிடும். புரியுதுங்களா? அப்ப அடிப்பக்கம் எவ்வளவு? 45.
உயரம் எவ்வளவு 15. அப்ப இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவு 45 × 15 பெருக்குங்க என்ன வரும் 25க்கு 5 மீத 2 4 5 20 20 2 22 ஒரு 5 5 ஒரு 4 4 5 7 6 675 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? பரப்பளவு பார்க்கும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர். ஹைட்டை டைரக்டா கொடுத்துட்டாங்க. இணைகரத்தினுடைய உயரம் 15, அடிப்பக்கம் எப்படி இருக்கா உயரத்தை போல 3 மடங்கு. இப்ப இது 15னா 3 × 15 45. 45ன்றது அடிப்பக்கம். கேள்வி என்ன கேட்காங்க? இணைகரத்தினுடைய பரப்பளவு. பரப்பளவு ஃபார்முலா அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கம் 45, உயரம் 15. 45 15 பெருக்குனா எவ்வளவு வருது பாருங்க. 25க்கு 5 மீத 2 4 5 20 22 5 4 5 7 6 675 சதுர சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த இணைகரத்தினுடைய பரப்பளவு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிறாங்க. ஒரு வட்டத்துல இந்த ஏபி அப்படின்றது ஒரு நான், சிடின்றது ஒரு நான் கேள்விப்பட்டீங்க. நான் அப்படின்றது கார்டு அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னா கார்டு, அதாவது சென்ட்ரு வழியா போச்சுன்னா இதை விட்டன்னு சொல்லுவோம். வட்டத்தில் ஏதாவது 2 எண்டை ஜாயின் பண்ணா அதுக்கு பேர் என்ன? இப்ப இது பி, இது கியூ, இதுக்கு பேரு ஒரு நான் தான். இதுக்கு பேரு ஒரு நான், இதுக்கு பேரு ஒரு நான். எந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணாலும் அதுக்கு பேரு நான் தான். அவ்வளவு சென்ட்ரு வழியா போச்சுன்னா அதுக்கு பேர் விட்டன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி பாருங்க, இப்ப ஏபி மற்றும் சிடி இரு நான்கள். இந்த இருக்கு ஏபி, இந்த இருக்கு சிடி, இந்த இருக்கு. வட்டத்திற்கு வெளியே பி என்னும் புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. இந்த ஏபி அப்படியே வெளியில வந்துருச்சு, சிடி வெளியே போகுது, பி அப்படின்ற பாயிண்ட்ல ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்குது, இந்த இடத்துல சந்திக்குது. ரைட். அது போக என்னெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. பி பி இந்த இருக்கு பி பி, இது எவ்வளவு 3. சிபி சிபினா இங்க இருந்து இது வரைக்கும் இந்த மொத்த லென்த் எவ்வளவு? மொத்த லென்த் வந்து 6 சென்டிமீட்டர். இதுல இருந்து இது வரைக்கும் மொத்தம் 6 சென்டிமீட்டர். சிடி எவ்வளவு? இது மட்டும் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். மொத்தம் எவ்வளவு? 6. அதுல சிடி மட்டும் எவ்வளவு? 2. அப்ப 6ல 2 போச்சுன்னா மிச்சம் இது எவ்வளவு இருக்கும்? 4. நம்மளே எழுதிக்கிட்டோம். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, ஏபி தெரியாது, நான் ஏபியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கவா? ஏபியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த மொத்த லென்த் என்ன வரும்? இங்க எப்படி 4 + 2 6, அது மாதிரி இது 3 + x. இப்ப இந்த நான்கள்ல ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. PA × PB, P × A, P × B. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அப்படியே இங்க வாங்க, P × C, P × D க்கு ஈக்குவலா இருக்கும். இது நான்கள்ல உள்ள ஃபார்முலா. PA × PB = PC × PD. இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. மக்கப்லாம் பண்ண தேவையில்லை, டயக்ராம் வரைஞ்சா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். PA × PB PC × PD க்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப நமக்கு எல்லா வேலையும் தெரியுமான்னு பாருங்க. PAன்றது எவ்வளவு? PA தெரியாம இருந்துச்சா? இது மட்டும் 3 கொடுத்துருந்தாங்க, இது தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த 3 எக்ஸையும் கூட்டினா அதான் மொத்த லென்த் PA. அப்ப இந்த PAவோட வேல்யூ எவ்வளவு? 3 + x. PB எவ்வளவு? கொஸ்டின்லயே கொடுத்துருந்தாங்க 3. PC எவ்வளவு? PC வந்து மொத்த லென்த் 6, கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. இந்த பீடு கண்டுபிடிச்சோம். ஏன்னா மொத்த லென்த் 6னா இதுல 2 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். கொஸ்டின்ல கேட்கறது என்னன்னா, ஏபியோடைய லென்த் என்ன? ஏபில என்ன எடுத்திருக்கோம்? ஏபியை தான் நம்ம எக்ஸா எடுத்திருக்கோம். இப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சா போதும். 3 × 3 9, 3 × x 3x, 6 × 4 24. 3x = 24. இந்த பிளஸ் 9 ரைட்ல மாத்தினா -9. இப்போ 3x = 24ல 9 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 15 வந்துருமா? 15 + 9 24. 24ல 9 கழிச்சிங்கன்னா மீதி என்ன வரும்? 15 வந்துடும். நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தானே தேவை. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? இந்த பெருக்கல் 3 ரைட்ல வரும்போது, ரைட்ல ஒரு 15 இருக்கு, இந்த பெருக்கல் 3 ரைட்ல வரும்போது டிவைட்ல வந்துடும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 1 3 3 5 3 15, 5 கிடைச்சிருச்சா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 5.
ஓகே, எக்ஸ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எக்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கொஸ்டின்ல கேட்டது ஏபி, அந்த ஏபியை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபார்முலா என்ன? பிஏ இன்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. அந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். பிஏ அப்படின்றது என்ன? இந்த மொத்த லென்த்து. பிஏன்றது 3ஐயும் எக்ஸையும் கூட்டினா 3 + x தான் பிஏ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ என்ன? 5. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40, அகலம் 20 சென்டிமீட்டர். ஒரு செவ்வகம் வரைஞ்சுக்குவோம். செவ்வகத்தினுடைய நீளம் 40 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு, அகலம் 20 சென்டிமீட்டர். செவ்வகத்தினுடைய நீள அகலம் கொடுத்துட்டாங்க. இச்செவ்வகத்தின் பக்கங்களின் மைய புள்ளிகளை இணைப்பதால் ஏற்படும் சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? செவ்வகத்தினுடைய பக்கங்களுடைய மைய புள்ளிகளை ஃபுல்லா ஜாயின் பண்ணா என்ன வருதா? ஒரு சாய் சதுரம் கிடைக்குது. அப்படின்னா இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம செவ்வகத்தினுடைய பக்கங்களின் மைய புள்ளிகளை ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 நீளத்தினுடைய மையம், 2 அகலத்தினுடைய மையம், இந்த புள்ளிகளை ஃபுல்லா ஜாயின் பண்ணா உள்ள என்ன ஷேப் கிடைக்குது? சாய் சதுரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கிடைச்சிச்சுன்னா இந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்களின் நீளங்கள் தெரிஞ்சா, சாய் டேஷ் இது ஒரு மூலை விட்டம், இது ஒரு மூலை விட்டம். சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் தெரிஞ்சா ஃபார்முலா என்ன? ½ × d1 × d2. மூலை விட்டம் 1 × மூலை விட்டம் 2. அப்ப இந்த மூலை விட்டம் எதுக்கு சமமா இருக்கு? செவ்வகத்தினுடைய நீளத்துக்கு சமமா இருக்கா? இந்த செவ்வகத்தினுடைய நீளம் தான் இந்த சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டம் 1. அப்ப இது 40னா இதுவும் 40 ஆயிருமா? ஓகே, அது அந்த லென்த் ஃபுல்லா 40. அதே மாதிரி இது செவ்வகத்தினுடைய அகலம், இது 2வது மூலை விட்டத்துக்கு சமமா இருக்கு. அப்ப இந்த லென்த் எவ்வளவு? 20. அவ்வளவுதான். அப்ப செவ்வகத்தினுடைய நீளம் அகலத்தை இப்ப என்னவா மாத்திக்கிட்டோம்? சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்களா மாத்திக்கிட்டோம். மூலை விட்டம் 1 40, மூலை விட்டம் 2 20. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ × d1 × d, diagonal 1 diagonal 2, ½ × d1 × d2. இதை அடிச்சு கொடுங்க. இதை அடிச்சா என்ன ஒரு ஈஸியா அடிச்சா ஒரு 10 2 20 ஆயிடுச்சா? 40 × 10 400 ஆயிருமா? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? செவ்வகத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த செவ்வகத்தினுடைய பக்கங்களின் மைய புள்ளிகளை ஜாயின் பண்ணா ஒரு சாய் சதுரம் கிடைக்குது. அப்ப இந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ½ × மூலை விட்டம் 1 × மூலை விட்டம் 2, d1 × ½ × d1 × d2. செவ்வகத்தினுடைய நீளம் என்னவா ஆக்ட் பண்ணுது? சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டமா ஆக்ட் பண்ணிருக்கு. அதே போல செவ்வகத்தினுடைய அகலம் சாய் சதுரத்தினுடைய இன்னொரு மூலை விட்டமா இருக்கு. ஒரு மூலை நீளம்ன்றது மூலை விட்டம் 1, அகலம்ன்றது மூலை விட்டம் 2 எடுத்துக்கிறோம். மூலை விட்டம் 1 40, மூலை விட்டம் 2 20, ½ × d1 × d2. ஒரு 2 10 2 20, 40 10 பெருக்குனா 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளங்கள் கொடுத்திருக்காங்க. 10 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு என்ன? முதல்ல ஒரு சாய் சதுரம் வரைவோம். இங்க உள்ள வரைஞ்சோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சாய் சதுரம் வரைவோம். வரைஞ்சாச்சு. இதனுடைய மூலை விட்டம் 1, மூலை விட்டம் 2 கொடுத்தாச்சா? இந்த நீளமும் கொடுத்துட்றாங்க. ஒரு நீளம் எவ்வளவு? 10, இன்னொரு நீளம் எவ்வளவு? 24. நான் இதை 10 எடுத்துக்கிறேன், இதை 24 எடுத்துக்கிறேன். இந்த லென்த் 24னா அதுல பாதி எவ்வளவு? இந்த லென்த் 24 இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A B C D
ஏசி அப்படின்ற மூலை விட்டம் வந்து 24. அப்ப அதுல இது வந்து ஓன்னு சென்டரை வந்து ஓன்னு வச்சுக்குவோமா. ஏசி 24 இருந்தா ஏஓ எவ்வளவு கிடைக்கும் அல்லது ஓஏ எவ்வளவு கிடைக்கும்? 24ல பாதி 12 கிடைக்குமா? அடுத்து பிடின்றது இன்னொரு மூலை விட்டம். பிடி எவ்வளவு? 10 வச்சுக்கிருவோம். அப்ப அதுல பாதி எவ்வளவு? ஓடி வச்சுக்குவோமா. ஓடி அல்லது ஓபி ஏதோ ஒண்ணு, ஓடி அல்லது ஓபி. 10ல பாதி 5. அப்ப இதுல பாதி 12, இதுல பாதி என்னாச்சு 5 எடுத்துக்கிட்டோமா. ஏன் எடுத்துக்கிட்டோம்னா சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று இரு சம கூறிடும். சென்டர்ல வெட்டி கொள்ளும் போது 2 ஈக்குவல் ஹாஃபா பிரிச்சிரும். அப்ப இது 24னா அதுல பாதி 12, இந்த லென்த் 10னா அதுல பாதி 5. அப்ப இது ஒரு 12, இது ஒரு 5. கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா எனில் அதன் ஒரு பக்க அளவு. அப்ப இது எக்ஸாம்பிள். இப்ப ஏடி எவ்வளவுன்றத பார்ப்போம். இப்ப நான் இந்த படத்தை திரும்பி எடுத்து வரைகிறேன் பாருங்க. ஏடி நமக்கு வேணும், அதை மட்டும் எடுத்து வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஏ பாருங்க, ஓ டி. இந்த ஓஏவோட வேல்யூ எவ்வளவு பார்த்துட்டோம்? 24ல பாதி 12. இந்த ஓடி வேல்யூ எவ்வளவு பார்த்துட்டோம்? பிடியில பாதி 5. இதுதான் என்னது? அந்த சாய் சதுரத்துடைய ஒரு பக்க அளவு. இது எக்ஸ், இதுதான் தெரியாது. இப்ப இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கா. செங்கோண முக்கோணத்துல இது செங்கோணம். செங்கோணத்தினுடைய எதிர்பக்கத்துக்கு என்ன பேரு? கர்ணம்னு அர்த்தம். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திங்கன்னா கர்ணத்தின் வர்க்கமானது, கர்ணம்ன்றது எக்ஸ், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் என்ன இருக்கு? 12 ஒண்ணு இருக்கு, 5 ஒண்ணு இருக்கு. கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அவ்வளவுதான். பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். 12 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 144, 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25, ரெண்டையும் கூட்டினா 169. எக்ஸ் ஸ்கொயர் 169னா எக்ஸோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. அப்ப ஆன்சர் என்ன? 169 வர்க்கம் மூலம் 13. அப்ப அந்த சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்க அளவு எவ்வளவு? இந்த லென்த் மட்டும் எவ்வளவு? 13. ஓகேங்களா? மூளை விட்டங்களை கொடுத்துட்டு பக்கத்தினுடைய அளவு கேட்டிருக்காங்க. மூளை விட்டத்தை பாதி ஆக்கணும். இதோட லென்த் 24, அதுல பாதி 12, இதோட லென்த் 10, அதுல பாதி 5. அப்ப இது மட்டும் எவ்வளவு? இப்ப இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது செங்கோண முக்கோண வடிவில் இருக்கு. செங்கோண முக்கோணத்துல பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நமக்கு சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்க அளவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 8 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 8, 3, 4 சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 பக்கங்கள் இருந்தா முக்கோணத்தை வரையலாம் அப்படின்றத நம்ம எல்லாரும் பழகிருப்போம் இல்லையா? ஒரு முக்கோணத்தை வரைகிறதுக்கு 3 பக்கங்கள் வேணும். ஆனா 3 பக்கங்கள் கொடுத்தா முக்கோணத்தை வரைய முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பாருங்க. இந்த முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள்ல ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். எந்த 2 பக்கத்தை எடுத்து கூட்டினாலும் அது 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, 8 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. 8ஐயும் 3ஐயும் கூட்டுங்க. 8 + 3 எவ்வளவு? 11. 3வது பக்கம் 4 விட அதிகமா இருக்கா? இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து 8ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, 12. அது 3வது பக்கம் மிச்சம் 3 இருக்குல்ல, அதை விட இது அதிகமா இருக்கா? இருக்கு. அடுத்து இன்னொரு ஆப்ஷன், 3ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. இந்த 3, 4 போக மிச்சம் என்ன இருக்கு? 8 இருக்கா? ஆனா இந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. இந்த 7ன்றது 3வது பக்கத்தை விட கம்மியா இருக்கா? இப்ப இந்த கண்டிஷன் 2 ஓகே. இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? எந்த 2 பக்கத்தை எடுத்து கூட்டினாலும் அந்த கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3ஐயும் 4ஐயும் கூட்டும் போது 7 வருது. அந்த 7 3வது பக்கத்தை விட கம்மியா தானே இருக்குது. அதனால இந்த பக்கங்களை வச்சு முக்கோணத்தை அமைக்க இயலாது. முக்கோணத்தை அமைக்க இயலாது. முக்கோணத்தை அமைக்க இயலாது. என்ன ரீசன்? முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல், எந்த 2 பக்கத்தை எடுத்து கூட்டினாலும் அது 3வது பக்கத்தை விட கண்டிப்பா அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பக்கங்களை வச்சு முக்கோணத்தை வரைய முடியும்.
இந்த 8 3 4 அப்படின்ற அளவுகளை வச்சு முக்கோணம் வரைய முடியாது. ஓகே, தேங்க்யூ.